என்னதுமா யாத்து ஐயோ ஓ வாக்கிங் போகலாமா? சரி சரி சும்மா சொன்ன உட்கார் உட்கார் காலையில் டென்ஷன் ஆகிற உட்கார் கொஞ்சம் எப்பவுமே இல்லை என்னோட கொஞ்சம் அது கொஞ்சம் அது சின்ன கொஞ்சம் என்ன செய்யணும் மனுஷன் நம்மளோட இந்த மாதிரி வாயிலாக அக்காவோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் ஒரு ஹேர் கலர் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணேன், லைட்டாக பண்ணேன். எனக்கு எல்லாம் அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி போகிறது. ஸோ லைட்டாக பண்ணேன். வாஷ் எனக்கு ஹேர் கலர் பற்றி சுத்தமாக ஒரு நாலேஜே இல்லை. ஸோ அது ஹேர் வாஷ் அப்புறம் கொள்ளுவோம் கொஞ்சம் ஹேர் வாஷில் கொள்ளுன்றது எனக்கு தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நான் வந்து டார்க் ஆர்ட்ஸ் இருப்பேன். ஏன்னா சீக்கிரமாக எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. நான் டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுவேன். சொல்ல முடியாது. இப்போயாவது ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணாமப்போ அதனால் டெய்லி கட்டுவோம். உடனே எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டைம் வந்து அங்கங்கே பண்ண ஸ்டிக்ஸ் பண்ணும்போது மண்டபமாக பண்ணிட்டு அது டார்க்காக பண்ணிட்டேன். ஸோ அந்த லைட்டாக பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா சேம் சார் மாதிரி இல்லை அப்படின்னு எல்லாரும் காலேஜ் டைம்
அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே தெரியும். யூஸ் பண்ணும்போது நம்ம கலர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதா தெரியும். ஆயிக்க வந்து ஒன்னே ஆகிடுவேன் நான் அதை எடுத்து போட்டுவேன் இனி என்ன ஆச்சு ஆச்சு என்னாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ண போயிட்டு வந்து லைட் ப்ரௌன் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக லைட் ப்ரௌன். ஸோ அது என்னோட ஹேர் கலர் நீட்ஸ்லாம் இந்த ரெட் கலரையும் நான் அடித்த ரெட்டையும் காட்டுது, ப்ரௌனையும் காட்டுது, பிளாக்கும் காட்டுது. இப்போ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. காட்டுமா? நான் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். எதை கலர் போட்டோன்னா எனக்கு தெரியல. ஹேர் கலர் என்ன கலர் அடிச்சுருக்கீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் அடித்தேன். அதுக்கப்புறமா அது மேலேயே ஃபுல்லாக லைட் ப்ரௌன் அடித்தேன். ஐ டோன்ட் கலர் என்னன்னு தெரியல. நிறைய பேர் ஹேர் கலர் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு ரியாஸ் ஒன் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆஸ் யூஷுவல் லேட் ஆச்சு. ஜனவரி 2 ஸோ எல்லாருமே ஹாப்பி 2026 நம்மளை காலையிலேயே வெல்கம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான். அங்கே வச்சாலும் புரிய மாட்டான். இந்த மகு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மகுல வச்சா மட்டும் சார் குடிப்பாரு. உடனே பண்ண முடியாது. எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஒரு குட் வைபாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நினைப்பீங்க, நானும் அப்படி தான் நினைப்பேன். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலாங்காத்தாலேயே கூட்டுவான் பிக் பாஸ், இன்னும் நாடகம். ஹாய் சொல்லுங்க மேடம். காலங்காத்தாலே பிக் பாஸ் நாடகம், அதெல்லாம் நாடகம் ஒரு பாட்டு போடலாம், நல்ல பாட்டு. சரி எங்கள் அப்பன்ட்டு குடிச்சிட்டு நல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன எப்படா நான் வாக்கிங் கூட்டு போவேன் குஷியா இருக்கிட்ட பையனை. லக்கி உன் பெல்ட் எங்க போய் எடுப்போ. லக்கி பெல்ட் எடுத்துருப்போ. என்ன மூமெண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங்கே கூப்பிட்டு போக மாட்டேன். என் தளபதி தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவான். இன்னைக்கு அவன் ஊருக்கு போயிட்டான். ஸோ அதெல்லாம் அவனாவே நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் சொல்றேன் சரிக்கு அவன் தான் பக்காவாக கூப்பிட்டு போயிடுவான். தேங்க்ஸ் பா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேல ஏகப்பட்ட பிளான்ஸ் பார்த்து இப்போ இவன் முடிஞ்சோடனே போயிட்டு யாரு பிரவீன் ரித்திக்கு அவனுங்களாம் அங்கே போயிட்டு பூஜை போட்டுட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து வீடு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து ஜிம்முக்கு போட்டு சபதம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிரிக்கெட் மேட்ச் டோர்னமெண்ட் நைட்டு போடணும். ஐயோ இது கொஞ்சம் டைட் ஷெடியூல் போல போயிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது டைமர் ஆகிடுச்சு. அவங்க எல்லாம் பிரவீன் ரித்தி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்மி ஆகிடுச்சேன். ஸோ நம்ம உடனே போகணும். பயாசுங்க இதனாலே லேட் ஆகும். எல்லாம் ஆல்ரெடி போய் நம்ம போகலான்னு அங்கெல்லாம் போகிறோம். சரியா போயிருக்கேன் லேட் ஆகும். கேட்டா காட்டு குருசா மேல சிரிக்கிற கிளம்ப போறோம். இதுக்கப்புறம் 5ஆம் தேதி பார்க்கலாம்.
மலைக்கெல்லாம் போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் தூக்கி விட்டோம். பரம மண்டலத்தில் இருக்கும் பரம விழாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் மேலும் மேலும் வளர எல்லாரும் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வாழை முடிஞ்ச அதே மலைக்கு போயிட்டு வந்த அப்புறமா கூட ஆஃபீஸ் கரெக்டாக 10 மணிக்கு வர மாதிரி இருக்குது. வாய்ப்பு இல்லை ஜாம்பி. அவ்வளோதான், பசங்களை வழி அனுப்பிச்சாச்சு. கட் டு ஃபார்ம். ஆஃபீஸ் போகலாமாப்பா? போயிட்டு வீடு எடுக்க வேண்டியதுதான். ஆஃபீஸ் பண்ணாச்சு. வெல்கம் பண்ணுறதுக்கு ரைஸ் லூனா வெட்டிங்க ஒர்க் பண்ண சொன்னா வந்து பாரு. பார்த்துக்கோ, என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து உங்க புரியுங்க, தரமான புரியுங்க. என்ன கதவை தொந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. கைஸ், இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வெயிட்டிங். என்னப்பா வேணுமா? ஆஃபீஸ் வந்தாலும் போதும், இந்த காலண்டே சுற்றுவாங்க. இதை போட்டதுக்கப்புறம் நம்ம மதிய கூட மாட்டாங்க. வரண்டா சின்னசாமி. Decathlon Game Day Shorts starting from ₹299. Visit the store or install the app. நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வீடியோ எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வரேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோ எடுக்க முடியல சில ரீசனால. ஸோ அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எடுக்க மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நான் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு 1 hour ஒர்க் பண்ணிவிட்டு ஜிம் ஜாயின் பண்ணணும். மேடம் தான் அல்வின், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வீடியோலேயே பாருங்க, நான் வேலை செய்யல. நீ எதுக்காகவும் வேலை செய்ய மாட்டேன், என்ன சொல்லலாம் போனா? காலையிலே பார்த்துருப்பீங்களே. இன்னைக்கு ஜிம் ஜாயின் நியூலேருந்து சவுண்ட் ஜனவரி 6 ஜிம்முக்கு சேர்ந்து அது ஒரு 20 நாள் நிறுத்துறா தானே அந்த ஜிம்முக்கு பெருமை. ரெசல்யூஷனா அந்த நியூஸ் எடுத்து ஹலோ ஒரு ஆக்டிங் அலுவலக மாதிரி ஒரு அலுவலை போட்டு என்கிட்ட காசு மறக்க மாட்டேன். அந்த நாள் காசு தேவை அது திட்டு இம்ப்ரமேஷன் இஸ் மகனே ஒரு கம்பெனி என்னவா எது ஓடுறாங்க ஆரியா தான் தெரியலையா எத்தனால கட இல்லை எதுட்டாமா ரெக்கார்ட் ஆனது. ஹலோ ரெக்கார்டு அது எது ஓடுறாங்க கட் பண்ணிட்டு பண்ணு. போட்டு இதாகிட்டான், போய் ஊரில் தங்கிட்டான். தங்குறான் என்ன வீட்டில் போய் தங்கிட்டான். சொல்லணும் ஃபோன் பண்ணி அப்பா